ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன டாபிக்னா பர்சனல் டெவலப்மெண்ட். ஓகே, பர்சனல் டெவலப்மெண்ட்னா என்ன? ஜஸ்ட் நம்ம ஸ்கில்ஸ், நாலேஜ் அண்ட் மைண்ட் செட் இதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பர்சனல் டெவலப்மெண்ட். அதாவது இம்ப்ரூவ் மீன்ஸ் கண்டினியூஸாக அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். பர்சனல் டெவலப்மெண்ட்டில் வந்து முக்கியமான ஒன்று என்னென்னா மைண்ட் செட்டு. ஃபர்ஸ்ட்லேயே வந்து க்ரோத் மைண்ட் செட் அண்ட் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அப்படின்னு 2 இருக்குது. ஓகே, ஒரு சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்க பீப்புள்ஸ்ட்ட வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சர்டைன் அமௌண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வந்து இருக்குது, அதாவது நீங்கள் பிறந்தப்பயே இதெல்லாம் இருக்குது, அதை வந்து உங்களால் மாற்ற முடியாது, அதை வந்து மறுபடியும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு சிலர் வந்து அது ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து இதில் பார்த்தோம்னா, இப்போ ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா என்னென்னா அவங்களோட மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து க்ரோத் மைண்ட் செட். ஓகே, இப்போ ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்கிறவங்களையும் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் இருக்காங்க. க்ரோத் மைண்ட் செட் இருக்கிறவங்களும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்கிற எல்லா பீப்புளுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் அது வந்து நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. இப்போ வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்கிறவங்க வந்து ஆல்ரெடி நம்மள்ட்ட இது இருக்குது, இதை வச்சு நான் டேலண்டட் அந்த மாதிரி நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்லேயே இருக்கிறவங்களையே இன்னும் கொஞ்சம் இல்லை, என்னால் இதுதான் முடியும், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து குறைச்சி மதிப்பிடுறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி வச்சுருப்பாங்க. இதுதான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ஒருத்தங்களோட கம்பேர் பண்ணி வந்து என்னால் வந்து இது முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற பர்சன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்லேருந்து க்ரோத் மைண்ட் செட்டுக்கு மாறுறப்ப சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸாக மாறிடுவாங்க. க்ரோத் மைண்ட் செட் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து எப்போவுமே எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வந்து அதாவது இப்போ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க வந்து இது முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்காம, அதாவது அதுக்காக முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. அது வந்து இதை முயற்சி செஞ்சால் என்னால் முடியும், கண்டிப்பாக இதை நான் முடிச்சிடுவேன் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஸ்லோ லேர்னராக இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்களா. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அந்த இதை வந்து கற்றுக்கிறப்ப அவங்க வந்து அதில் வந்து நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், அவங்க நல்லா அதை அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும், மற்றவங்களோட விட கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் அதை வந்து அவங்களால செய்ய முடியும். இப்போ வந்து க்ரோத் மைண்ட் செட் இருக்கிறவங்க வந்து எப்படின்னா, அவங்க வந்து ஃபெயிலியர்ஸில் கூட இது வந்து முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரி என்னால் முடியல, நான் இதில் வந்து தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி